ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். மறக்காமல் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 3 ஃபேஸ் சர்வீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டுக்கு 3 ஃபேஸ் சர்வீஸ் மாட்டி தர சொன்னாங்க, அதான் நான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா 4 ஸ்கொயர் கேபிள் டெர்மினேஷன் பார்த்துட்ருக்கோம். சிவி வச்சு இப்போ கம்பி நாங்கள் மடக்கிட்டுருக்கோம். அதான் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ், நம்ம 3 ஃபேஸுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அசம்பிள் பண்ணுவோம். நான் இப்போ கீழே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? அது 3மே ஃபீஸ் கேரியர், எல்லாம் 3மே 63 ஆம்ஸ் தான் காய்ஸ். இது நல்லா டைட் பண்ணிக்கிறேன். காய்ஸ், நான் இந்த வுட்டு பிளேட் இருக்குல்ல, இது ஆல்ரெடி நாங்கள் மெஷர் பண்ணி ட்ரில் பண்ணிட்டோம். ட்ரில் பண்ணுறது காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால தான் நான் காட்டல. நம்ம இப்போ சென்ட்ரல் இருக்கிறதையும் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக ஸ்க்ரூ பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸ்க்ரூ லூஸாக இது பண்ணாதீங்க, டைட்டாக கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா கனெக்ஷன் லூஸாக டைட் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் கழண்டு வரக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேலே மாட்டுறதும் மேலே இருக்கிற ஃபீஸ் கேரியர், அது 2 கீழே 2 எப்படி டைட் பண்ணோமோ அதே மாதிரி தான் சேம் மெத்தட். நான் இப்போ கையில் காட்டுறது எர்த்து பிளேட்டு. காய்ஸ், நான் எர்த்து பிளேட்டை மார்க் பண்ண இடத்துல ஆல்ரெடி நல்லா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த 3 போல்ட் இருக்குல்ல எர்த்து பிளேட் மேலே, அது ஒவ்வொன்றா நல்லா டைட் பண்ணிப்போம். நான் அது 3 போல்ட்டு பக்கத்தில் இருக்குல்ல, அது நான் லிங்க் பண்ணும்போது எர்த்து லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு டைட் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் போர்டு எடுத்து மேலே மீட்ருக்கிட்ட மாட்டும்போது. காய்ஸ், நம்ம இப்போ ஃபீஸ் கேரியரை லூப் பண்ணிடுவோம். பக்கத்தில் ஒரு 8 ஹோல்ஸ் தெரியுதா? அதுதான் மீட்ரு மாட்ட போகிறோம். அந்த இடத்துல தான் நாங்கள் மார்க் பண்ணோம், அதனால் நாங்கள் மீட்ரு மாட்ட போகிறோம். இப்போ நம்ம ப்ளூ கலர் லூப் பண்ணியாச்சு. இப்போ எல்லோ கலர் சீவிக்கலாம். சீவி நல்லா கம்பி மடக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அது ஃபீஸ் கேரியரில் கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ 2 ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது சர்வீஸ் ஒயர் கிடையாது, இது 4 ஸ்கொயர் கேபிள், அதனால் உட்காராது கரெக்டாக. இது டைட் பண்ணிப்போம். சர்வீஸ் ஒயர்னாலும் 2 ஸ்க்ரூ கரெக்டாக டைட் பண்ணும், இல்லைன்னா லூஸ் கனெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ஸ்பார்க்காகவும் வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்குங்க. இப்போ ரெட் கலரையும் லூப் பண்ணிடலாம் அதே மாதிரி சேம் மெத்தடில். இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரூவையும் அதே மாதிரி டைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளூ கலர் கீழே ஒன்று லூப் போட்டோம்ல, அதை பக்கத்தில் ட்ரில் பண்ண ஹோல்ஸ் வழியாக எடுத்து அந்த மீட்ரு நம்ம 8 ஹோல்ஸ் சொன்னேன்ல, அது வழியாக அந்த கேப்பில் தான் இந்த ப்ளூ கலர் வரும். இந்த 3 ஒயருமே அந்த கேப்பில் தான் வரும். ஏன்னா இது 3 ஃபேஸு, 3 ஃபேஸு ஒரு நியூட்ரல் வரும். சிங்கிள் ஃபேஸ்னால் ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரலு, 3 ஃபேஸுங்கிறங்காட்டிக்கு 3 ஃபேஸு ஒரு நியூட்ரலு. இது வந்து RYB, ரெட்டு, ப்ளூ, எல்லோ. இப்போ நம்ம ப்ளூ கலர் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இந்த எல்லோவும் ரெட்டும் சேம் மெத்தட் தான். ப்ளூ கலர் நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ரெண்டுமே கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபீஸ் கேரியருக்கு ஆப்போசிட்டில் லூப்பிங் பண்ண போகிறோம். இது வந்து சர்வீஸ் ஒயரு. எங்ககிட்ட அந்த RYB கேபிள் முடிஞ்சிச்சு. அந்த கேபிள் வந்து சர்வீஸ் பைப்பில் நாங்கள் போட்டோம். அது நாங்கள் போட்டது உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இது லூப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். இது சேம் மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்ளை போட்டோம்ல, அது 3 ஃபேஸு, இது 3 ஃபேஸு. அது வந்து இன்கமிங், இது வந்து அவுட் கோயிங்கு. காய்ஸ், இதுதான் காய்ஸ் சர்வீஸ் பைப்பில் போட்ட கேபிள் 4 ஸ்கொயர் இது நம்ம இப்போ அந்த கம்பியெல்லாம் மடக்கி விட்டு செட்டாக அதை சேர்த்து டேப் அடிச்சுக்கலாம். டேப் அடிக்கிறது எதுக்குன்னா அப்போ தான் லைனு கொஞ்சம் டச் ஆகாது, நம்மளுக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கும். அதனால் டேப் அடிச்சுக்கலாம். இதைய டேப் அடிச்சுட்டு அதை எடுத்துருவோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த சர்வீஸ் பைப்பில் போட்ட கேபிள் காட்டுறேன் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இல்லை, அந்த பிளாக் கலரில் மேலே போகுது பாருங்க, அது நேராக கம்பத்துக்கு போகும் பாருங்க, போதா? அதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஸ்லீவெல்லாம் சீவிக்குவோம். கேபிளில் இருக்கிற ஸ்லீவை கத்தி வச்சு சீவி அந்த கேபிள் எடுப்போம். இப்போ கத்தி வச்சு சீவிக்கலாம். சீவியாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்லீவெல்லாம் எடுத்துடலாம். பிரித்து விட்ருவோம். இப்போ கேபிளை பிரித்து விட்டு ஒவ்வொன்றா கட் பண்ணிடுவோமா? இப்போ நம்ம கட்டிங் பிளேடு வச்சு கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எல்லோ கட் பண்ணிக்கலாம், ப்ளூவு, பிளாக்கு, ரெட்டு. இது 3மே அந்த மீட்டரில் போடுற லூப்பிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மீட்ரு போர்டு மாட்டணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட முடிஞ்சுச்சு. நம்ம இப்போ பாடி எர்த்தை லிங்க் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சர்வீஸ் போர்டு லாக் பண்ணியாச்சு. நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. அங்கே இஎல்சிபி பாக்ஸ் மாட்டினா முடிஞ்சுச்சு. இஎல்சிபிக்கு அதிலிருந்து அவுட்புட் எடுத்து லூப் பண்ணால் முடிஞ்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ கை வச்சு காட்டுறேன் பாருங்க. இது வந்து இன்கமிங் ஃபேஸு, ஃபஸ்ட்டு ஃபேஸ் கம்பத்துலேருந்து வருது. இது வந்து செகண்ட் ஃபேஸு, ப்ளூ கலர் வந்து 3வது ஃபேஸு. இப்போ நம்ம அவுட் கோயிங்கு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸு, ஃபீஸ் கட்டிங் போகிறது. எல்லோ கலர் வந்து செகண்ட் ஃபேஸு, ப்ளூ கலர் வந்து தேர்டு ஃபேஸு. நியூட்ரலு இது வந்து கம்பத்துலேருந்து வர நியூட்ரலு. இந்த நியூட்ரல் வந்து இஎல்சிபி கொடுக்குற நியூட்ரலு. நான் இப்போ காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு இஎல்சிபியில். இந்த கொடுத்தாச்சா? இந்த 3 ஃபேஸ் வந்து கீழே இஎல்சிபியில் கொடுத்துருக்குல்ல, அது வந்து ஃபீஸ் கட்டையில் கொடுத்துருக்குது. இப்போ இஎல்சிபியிலிருந்து அவுட்புட் எடுத்து மேலே ஒரு கேபிள் தெரியுதா கருப்பு கலரில், அந்த கேபிள் இதில் லிங்க் பண்ணால் முடிஞ்சு, மீட்ரு அங்கே மாட்டினா முடிஞ்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.